ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நாளை முதல் உன் வாழ்வில் விலகி சென்றது எல்லாம் உன்னை தேடினே வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. ஒளிமிகுந்த வாழ்க்கையை வாழ இருள் சூழ்ந்த வாழ்க்கையை கடந்து தான் ஆக வேண்டும். இருள் சூழ்ந்த வாழ்க்கையை பயம் இல்லாமல் கடந்து சென்றால்தான் ஒளிமிகுந்த வாழ்க்கையை பிரகாசமாக உன்னால் வாழ முடியும். அந்த பிரகாசம் உன் கண்களுக்கு மிக பிரகாசமாகவே தெரியும். மிகப்பெரிய சாதனைகளே மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்கிறது என்பதை புரிந்து கொள் கண்மணியே. வசதி என்பது பணத்தில் மட்டும் இல்லை குழந்தையே. மனதிற்கு நிம்மதியான வாழ்க்கை கூட மிக வசதியான வாழ்க்கை தான் குழந்தையே. எனவே பணம் மட்டும் இருந்து விட்டால் நிம்மதி வந்துவிடும் என்று நினைத்து கொள்ளாதே. மனம் நிம்மதியாக இருப்பதுதான் மிகப்பெரிய ஆனந்தமான வாழ்க்கையாகவே இருக்கும். நீ செய்யும் நல்ல நல்ல செயல்களை மற்றவர்கள் பார்ப்பதில்லை, மற்றவர்கள் பார்த்தும் ரசிக்கவில்லை என்பதற்காக உன்னுடைய நல்ல செயல்களை நிறுத்திவிடாதே. ஏனென்றால் சுட்டெரிக்கும் சூரியனை கூட யாருமே நின்று ரசித்து பார்ப்பதில்லை. அதற்காக சூரியனும் உதிக்காமல் பிரகாசமாக இருக்காமல் இருப்பதில்லை. இந்த உலகம் முட்டாள்களை எவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்கிறதோ அதே மாதிரி அறிவாளிகளை மிக சுலபமாக ஏற்றுக்கொள்வதில்லைதான். அதற்காக நீ முட்டாளாகவே இருந்து விடாதே. நாம் பிறருக்கு சொல்லுவது, பிறருக்கு செய்வது வேறு ஒருவர் மூலமாக திரும்பி நமக்கே வந்துதான் தீரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, வேறு ஒருவர் மூலமாக நமக்கு திரும்ப வந்தே தீரும். தன்னை பற்றி அதிகமாக அறிந்து கொண்டவன் ஆசைப்பட மாட்டான். இந்த உலகத்தை பற்றி மிக அதிகமாக அறிந்து கொண்டவன் கோபமே படமாட்டான். இந்த இரண்டையும் உணர்ந்து கொண்டவன் வாழ்க்கையில் துன்பம் என்பதை சந்திக்கவே மாட்டான். என் அன்பு பிள்ளையே, எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் தான் உன்னிலேயே இருந்து கொண்டிருக்கிறேனே, பிறகு என்ன பயம் உனக்குள்? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். நாளை வியாழன் முதல் உன்னை விலகி சென்றது எல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே. உன்னோடு உன் சாயிநாதர் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன். அந்த நேரமும் உன்னை தேடி நிச்சயமாக வரும். கலங்காமல் இரு குழந்தையே. எந்த சூழ்நிலையிலும் உன் சாயி தேவா உன்னை கைவிடவே மாட்டேன். எப்பொழுதுமே நீ எதிர்மறையாகத்தான் முதலில் சிந்தனையை செய்கிறாய். நான் உனக்கு அறிவுரை கூறினாலும் கூறாவிட்டாலும், நீ அதை கேட்காலும் கேட்காமல் விட்டாலும் உன்னுடைய ஆழ் மனதில் ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது பிள்ளையே. அதை உனக்கான எதிர்மறை எண்ணம் என்று சொல்லுவதை விட வாழ்க்கை மீதுள்ள உனக்கான பயம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இத்தனை நிறைவான வாழ்ந்த வாழ்க்கையில் அத்தனை நிறைவான வெற்றியை நீ கண்டதே இல்லை. அதனால்தான் இந்த வாழ்க்கையை பற்றின பயம் உன் மனதில் நிரம்பி இருக்கிறது. என்னாகுமோ ஏதாகுமோ என்று ஒருவித பதற்றமோடே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் உன் மனதில் எப்பொழுதும் எதிர்மறை சிந்தனைகளும் எண்ணங்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் இதுவரை கண்டது எல்லாம் தோல்விகளும் இழப்புகளுமேதான். அதன் தாக்கத்தின் பொருட்டேதான் நீ எந்த ஒரு வேலையை செய்தாலும், எந்த ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் உன் மனதில் ஒரு விதமான தயக்கமும் பயமும் குடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் குழந்தையே, இனி அந்த பயம் என் பிள்ளைக்கு தேவையே இல்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் கஷ்டகாலம் முடியப் போகிறது. நாளை வியாழன் முதல் உன்னை விலகி சென்றது எல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தாலே உன் வாழ்வு இனிமையானதாக மாறிவிடும். எதிர்பார்த்து பின் அது கிடைக்காமல் போனால் அந்த ஏமாற்றம்தான் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் மனம் வேதனைப்படுகிறது. நீயும் வேதனைப்பட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்பட வைக்கிறாய். எனவே அதிகமாக மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்காதே. எதிர்பார்த்துவிட்டு பின்
ஏமாந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, எந்த உறவு உன்னை அதிகமாக வெறுத்து ஒதுக்கியதோ அந்த உறவே மனம் திருந்தி நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரவழைப்பேன் உன் சாயிதேவா. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பது உன் மனதில் எப்பொழுதும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையாகவே இருக்க வேண்டும். நல்லதை நினைத்தால் நல்லது நிச்சயமாக நடக்கும் என்பதை முழு மனதாக ஏற்றுக்கொள். நீ எண்ணியபடி உன் விருப்பப்படி எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும், நிகழும். விதி என்ற பெயரில் எது வந்தாலும் அப்பாவின் உதி உன்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடு இரு. என்ன ஒரு மன பயத்தில் இருந்தாலோ, மனம் ஒரு விதமான குழப்பத்தில் இருந்தாலோ, சாய் அப்பாவை மனதார நினைத்து கொண்டு அப்பாவின் உதியை உன் நெற்றியில் வைத்துப்பார். உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளும் சோதனைகளும் உன்னை விட்டு விலகுவதை நீயே உணர்ந்து கொள்வாய். உன் மனமும் அதை ஏற்றுக்கொள்ளும். நான் இருக்கிறேன் குழந்தையே. நிச்சயமாக நற்செய்தியை உன் காதில் வந்து சேர்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே நல்ல நல்ல விஷயத்தை நான் உனக்காகவே உருவாக்குவேன், உருவாக்கியே தீருவேன். உன் வாழ்வில் உள்ள இன்னல்கள் எல்லாம் நீங்கி, கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி, போராட்டங்கள் எல்லாம் நீங்கி உன் வாழ்விற்கு ஒளியாக வெளிச்சமாக நான் வரப்போகிறேன் குழந்தையே. தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. மற்றவர்கள் செய்யும் தவறுக்காக முட்டாள்தான் பழிவாங்க துடித்து கொண்டே இருப்பான். அறிவாளிகளோ மன்னித்தே விடுவார்கள். குழந்தையே, நீ முட்டாளாக இருக்க விரும்பினால் பழி வாங்கிக்கொள். நீ அறிவாளியாக இருக்க விரும்பினால் மற்றவர்களை மன்னித்து விடு. நடக்கும் நிகழ்வுகளை மறந்தே போய்விடு. இது உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது குழந்தையே. அப்பா சொல்வதை கேள். என் வாக்குப்படி நடந்து கொள். நான் நினைப்பது, நான் ஆசைப்படுவது எல்லாமே உன்னுடைய பொக்கிஷமான வாழ்க்கை அழகாக மாற்றுவதற்காகத்தான். உன்னுடைய தேவைகள் என்னவென்று உன் சாயப்பாவிடம் சொல்லிவிடு. உனக்கு தேவையானதை, உனக்கு விருப்பமானதை, உன் மனதிற்கு பிடித்தமானதை நான் உனக்கு செய்து தருவேன். சர்வ நிச்சயமாக. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் குழந்தையே. நீ நினைத்தாலே போதும், அடுத்த நொடியே உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன். அந்த வேளையில் எப்பொழுதும் நான் மும்முரமாகவே இருப்பேன். என் பிள்ளையின் சந்தோஷத்திற்காக நான் நீ நினைப்பதற்கு மேலாகவே அள்ளி அள்ளி கொடுப்பேன் குழந்தையே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததே இல்லை குழந்தையே. என்மேல் நீ முழுமையாக நம்பிக்கை வைத்து எதை செய்தாலும் உனக்கு வழங்க வேண்டியதை நிச்சயமாக நான் வழங்கியே தீருவேன். முகம் மலர்ந்து என்னிடம் ஓடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையை மாற்றி அமைத்ததற்கு நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து சொல்லத்தான் போகிறாய். வீண் குழப்பத்தை எல்லாம் விட்டுவிடு. உனக்கான நல்லது நிச்சயமாக உனக்காக நடக்கத்தான் போகிறது. அதை உனக்காகவே நான் நடத்தி காட்டுவேன். நான் எது நினைத்தாலும் எனக்கு அது தடங்களாகவும் தடைகளாகவும் முடிகிறதே. நான் என்னதான் செய்வது என்றுதானே உன் மனதில் ஏக்கமும் குழப்பமும். உன்னுடைய தடைகள், உன்னுடைய தடங்கல்கள் எல்லாம் இன்றோடு முடியப் போகிறது. உனக்காக மாபெரும் பிரகாசமான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடங்கல்கள் எல்லாமே மாறி இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்காக வெற்றி அடிகளாகத்தான் இருக்கும். நான் இருக்கிறேன். எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதிரடியாகவே நான் சொல்கிறேன். உன் வாழ்வு மாறப்போகிறது. சர்வ நிச்சயமாக மாறத்தான் போகிறது. என் பிரியமே, உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் இரு. மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் என்று உன் மனதிற்கே நீ சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையை பார். விரைவில் அதிசயம் உன் வாழ்வில் நடக்கும்.
இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. எல்லாமே ஏற்றமே. உன் வாழ்க்கையில் ஏற்படப் போகும் அதிசயத்திற்கு நன்றி என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும். அதை எப்படி சரியாகும், அது நடக்காததற்கு எப்படி நன்றி சொல்ல முடியும் என்று ஆராய்ச்சி எல்லாம் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே. ஏனென்றால் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும். ஆனால் எனக்கோ இந்த பிரபஞ்சத்திற்கோ இறைவனுக்கோ 1000 வழி அல்ல, லட்சம் வழி தெரியும். எனவே எப்படியும் அனைத்தையும் சரி செய்யும் வேலை அவர்களிடம் இருக்கிறது, என்னிடம் இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்திடம் இருக்கிறது. எனவே ஆராய்ந்து எப்படி நடந்தது, ஏது நடக்கும் என்பதை ஆராயாமல் அப்படியே விட்டுவிட்டு உன் வழியில் நீ செய்து கொண்டே இரு. உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. நீங்கள் உச்சரிக்கும் வார்த்தைகளும் நீ எண்ணும் எண்ணமும் பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் கட்டளையாக அனுப்பப்பட்டு உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கை அப்படியே மாறிவிடும். உன் வார்த்தைகள் என்ன சொல்கிறாயோ அந்த வார்த்தை போலவே உன் மனதும் உன் வாழ்க்கையும் ஆகிவிடும். விரைவில் அனைத்தையும் சரி செய்து விடுவேன். உன்னை பற்றி தவறாவது யாராவது சொன்னார்கள் என்றால் கவலைப்படாதே. தவறாக நடந்துவிடும் என்று யாராவது பயமுறுத்தினாலும் கவலைப்படாதே. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார், எதுவும் தவறாக நடக்க விடமாட்டார் என்று தைரியமாக அவர்களிடம் சொல்லிவிட்டு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்த உன் அப்பா ஆயத்தமாகிவிட்டேன். அதே போல உன் மனதில் பயமும் குழப்பமும் வரும் பொழுது பதட்டப்படாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள். என் அன்பு பிரியமே, நடக்கும் முன்னே நல்லது மட்டுமே நடக்கும் என்று நினைத்துக்கொள். நடந்த பின்னே நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள். உன் நினைப்பு போல, உன் எண்ணம் போல, உன் சொற்கள் போல எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் உன்னிடம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் குழந்தையே. நல்லது நினைத்து நல்லது செய்தால் நல்லது மட்டுமே வாழ்வில் நடக்கும். நல்லவராய் இருப்பது நல்லதுதான் குழந்தையே. ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராய் இருப்பது நல்லது அல்லவே அல்ல. இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையிலும் மனம் தளராமல் இரு. அதை கண்டு கொள்ளாதே, அதை கண்டு துவண்டு விடாதே, நம்பிக்கையையும் இழந்து விடாதே. கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கொள். உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்வில் நீ எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் செய்யும். இதற்கு நான் இருக்கிறேன். உன் சாயப்பா தான் சாட்சி. சாயிநாதரே, என் வாழ்க்கை எப்பொழுதுதான் மாறுமோ, என் வாழ்க்கையிலும் நல்ல நிகழ்வு நிகழுமோ என்று என்னிடம் கேட்க நாட்களெல்லாம் முடியப் போகிறது. நீ கேட்டதை நான் தரவில்லை என்று கவலைப்படாதே. கெட்டதை நான் உனக்கு தரவில்லை என்பதை நினைத்து மகிழ்ச்சி கொள். இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். இல்லாதவற்றை நினைத்து நினைத்து வருத்தப்படுவதாலும் வேதனைப்படுவதாலும் கவலைப்படுவதாலும் எதுவுமே உனக்கு மீண்டும் திரும்ப கிடைக்கப் போவது இல்லை. உன்னை படைத்த அந்த இறைவனுக்கே தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று. அதன் மேல் நம்பிக்கை வைத்துவிட்டு, சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு பொறுமையாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்துதான் தீரும். எதுவும் தவறாக நிகழாது. உனக்கு நிகழும் அனைத்துமே சாயப்பாவால் நிர்ணயிக்கப்பட்டதே. நல்லதாக நடந்தால் அது சாயப்பா உனக்கு கொடுக்கும் அதிசயம். கெட்டதாக நடந்தால் அது சாயப்பா உனக்கு கொடுத்திருக்கும் அனுபவம் என்று புரிந்து கொள். நல்லதை நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற சொல்லிற்கு இடமே இல்லை. நீ தொட்டதெல்லாம் இனி ஏற்றமாகவே இருக்கும். உன்னையே நீயே வீண் என்று நினைத்தால் விடியலே கிடையாது குழந்தையே. நீயே உலகிற்கு தூண் என நினைத்து கொண்டு வாழ். உன்னுடைய வாழ்வில் இருள் என்ற பேச்சிற்கே இடமே இருக்காது. நீயே உன்னை குறைவாக மதிப்பிட்டு கொள்ளாதே. என் அன்பு பிரியமே, நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கொண்டே இரு. அது உன்னை மட்டுமல்ல,
உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாகவே வைத்திருக்கும், மிக ஆனந்தமாகவே வைத்திருக்கும். நல்லதே நினை, நல்லதே பேசு, நல்லதையே கேள், நல்லதே நடக்கும். எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றிகரமான இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் கவலையையும் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்ற விதத்தை பொறுத்துதான் அது அமையும். ஆகவே நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும் எப்பொழுதும். நான் மிகவும் நம்பிக்கையாக இருக்கிறேன். விரைவில் என் வாழ்வில் அதிசயம் நடக்கும். என் வாழ்க்கையில் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி. அனைத்தையும் என்னிடம் வந்து கொடுக்கப் போகும் பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று 1000 முறை சொல்லிக்கொண்டே இரு. நன்றி நிறுத்தாமல் எப்பொழுதும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய வார்த்தைகள் அதிர்வலைகளாக மாறி அனைத்தும் உனக்கு சாதகமாகும். சந்தோஷமான எண்ணங்களே போதும், எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன். நீ உன் வாழ்க்கையில் போராடிக்கொண்டே இருக்கிறேன். அனைத்து தடங்கல்களையும் தாண்டி ஜெயிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு உத்வேகத்தோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். போராட்டத்தை தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளையும் தேடி தேடி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் வெற்றியை நான் பார்த்ததே இல்லை, தோல்வியை மட்டும்தான் தழுவிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நேர்மையாக வாழ்ந்து தோற்பதும், முடிந்தவரை போராடிவிட்டு பின் தோற்பதும் வெற்றி அமைவதற்கான, வெற்றி பெற்றதற்கான சமமாகத்தான் இருக்கும். தோற்பது என்பது அதில் அவசியமே இல்லை. ஆம் என் பிள்ளையே, எதுவும் கிடைக்காது, நமக்கெல்லாம் இது நடக்காது, நமக்கெல்லாம் இது எப்படி நடக்கும் என்று சந்தேக கண்ணுடனேயே தோற்று விடுவோமோ என்ற பயத்துடனேயே எதையுமே செய்யாமல் அப்படியே உட்கார்ந்து இருப்பதுதான் தோல்வி அடைவதற்கான முதல் காரணமாகவே இருக்கும். எது வந்தாலும் பார்த்து விடலாம், எது வந்தாலும் போராடி வெல்லலாம் என்ற மனம் உன் மனதில் இருந்தால் போதும், அந்த நம்பிக்கை எண்ணம் உன் மனதில் இருந்தால் போதும், நீ நிச்சயமாக நீ அடைய வேண்டிய வெற்றியை அடைந்தே தீருவாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று போராடிக்கொண்டே இருக்கிறாயே, உன் பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை தீர்த்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இருக்கிறாயே, இதுவே உன்னுடைய முதல் வெற்றியாக எடுத்துக்கொள். மீண்டும் மீண்டும் முயன்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. இன்றல்ல என்றாவது உன் வாழ்க்கையில் வெற்றியை நீ அடைந்தே தீருவாய். சர்வ நிச்சயமாக நான் உனக்கு உறுதுணையாக இருந்து அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு என்ன வேண்டுமோ அதை மற்றவர்களிடம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது எதுவுமே உண்மையாக இருக்காது. அது எதிர்பார்க்கவும் முடியாது. உனக்கு என்ன வேண்டுமோ, உன் வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதை நீதான் தேடி கண்டுபிடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் வந்து தருவார்கள். நம் வாழ்க்கையில் மாற்றத்தை மற்றவர்கள் வந்து கொடுப்பார்கள் என்று நீ காத்து கொண்டிருப்பதால் எந்த பலனுமே இல்லை. உனக்கு வேண்டியதை நீதான் தேடி கண்டுபிடித்து அதில் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியை உன் வசமாக்கிக் கொள்ளலாம். உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அதை அடைய வேண்டும். முயற்சி செய்து அடைவதில்தான் வெற்றியும் இருக்கிறது, சந்தோஷமும் இருக்கிறது. எதை செய்தாலும் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கிறதா, தோல்வியுறுகிறாயா என்பது அல்ல. நீ இருக்கும் இடத்தில் நீ இருக்கிறாயா, நம்பிக்கையோடு இருக்கிறாயா என்பதில் இருக்கு உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான பாடம். ஒரு சிறுவன் ஒருவன் மரத்தில் இருக்கும் மாங்கனியை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் கல்லை எறிகிறான். ஆனால் அந்த கல் குறி தவறி மீண்டும் அவனிடமே வந்து விழுகிறது. மீண்டும் முயற்சி செய்கிறான். 2வது முறையும் குறி தவறி அவனிடமே வந்து விழுகிறது கல். இப்படி 4-5 முறை, 10-20 முறை அல்ல, 100 முறை அவன் கல்லை விட்டு எறிகிறான். ஆனால் கடைசி வரை குறி தவறியதே மட்டுமே அன்றி
மாங்கனி படவே இல்லை. ஒரு கனி கூட அவன் கையில் கிடைக்கவே இல்லை. ஆனால் எப்படியாவது ஒரு கனியை பெற்றுவிட வேண்டும் என்ற நம்பிக்கையில் அவன் எடுத்த முயற்சியில் தவறவும் இல்லாமல், மனம் சிதறவும் இல்லாமல், நம்பிக்கை இழக்கவும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் அவன் எரிந்து கொண்டே இருந்தான் கல்லை. கடைசியாக ஒரு கல் அந்த மாங்கனியை தொட்டது. அந்த கனி அவன் கையில் வந்து விழுந்தது. அந்த சிறுவனை நன்றாக உற்றுப்பார். 10 முறை எரிந்தும் கூட அவன் குறி தவறியதால் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லை. எப்படியாவது அந்த மாங்கனியை பெற்றுவிட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடும் விடாமுயற்சியோடும் அவன் கல்லை எரிந்து கொண்டே இருந்தான். கடைசியில் அவன் நினைத்த இலக்கை அடைந்தான். அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் தோல்வி என்னும் கற்களை உன் படிக்கற்களாக எண்ணி வெற்றி என்னும் கனியை அடைவதற்கு நீ உன்னால் முடிந்த முயற்சிகளை செய்து கொண்டே இரு. எந்த தடை வந்தாலும், எந்த தடங்கல்கள் வந்தாலும் உன் இலக்கை மட்டும் நிறுத்திவிடாதே. உன்னுடைய இலக்கை மட்டும், நீ அடைய வேண்டிய இலக்கை மட்டும் மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் போராடி கொண்டே இரு. போராட்டம்தான் வாழ்க்கை.